மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிட்டட்லேருந்து ஒரு வேறு லெவலான வேலை வாய்ப்பு பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற ஒரு ஃபர்டிலைசர் கம்பெனி. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மணலியில் லொக்கேட் ஆயிருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பர்வைசரி போஸ்டிங்கான வேலை வாய்ப்பு தான் வந்திருக்கு. இந்த போஸ்டிங்லாம் ஸ்டார்டிங் சேலரி 24,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்லேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் குவாலிஃபிகேஷனுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. வாங்க யாரெல்லாம் எந்தெந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க எந்தெந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலான்றது ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேகன்சி வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் March 18 வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதுக்கான லாஸ்ட் க்ளோசிங் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு April 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிட்டட்லேருந்து என்ன போஸ்டிங்கான வேலை வாய்ப்பு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட் தான். இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்டார்டிங் சேலரி 24,500 வந்து சேலரி கொடுக்குறாங்க. அண்ட் மொத்தமாக 28 வேகன்சி இருக்குது இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு. இதில் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 2024 2025 இந்த அகாடமிக் இயரில் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024 பேட்ச் இல்லை 2025 பேட்ச் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 26 கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. அடுத்ததாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 5 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கும் 24,500 சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு ஃபுல் டைம் மெக்கானிக்கல் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் அகாடமிக் இயர் சேம் அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேம் 26 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்டிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். இதுக்கும் சேம் சேலரி தான் 24,500. 3 வேகன்சி இருக்குது இந்த போஸ்டிங்க்கு. ஃபுல் டைம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் முடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக் இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா சேம் ஏஜ் லிமிட் தான் 26 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி மெயின்டெனன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. சேம் சேலரி சேம் ஏஜ் லிமிட் தான். டிப்ளமோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் டெக்னீஷியன் போஸ்டிங். டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா ரைகர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 21,500 கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா சேம் 26 ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த டெக்னீஷியன் வெல்டர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேம் சேலரி 21,500. ஃபுல் டைம் ஐடிஐ முடித்தவங்க வித் எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். வெல்டிங்கில் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கு சேம் ஏஜ் லிமிட் தான். அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரி கம் அசிஸ்டன்ட் போஸ்ட். இதுக்கு 22,500 சேலரி கொடுக்குறாங்க. இதில் 2 வேகன்சி இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் அண்டு இங்கிலீஷில் ஷார்ட் அண்ட் தெரிஞ்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு. 3 இல்லைனா டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஆர் ப்ராக்டிஸ் மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் ஷார்ட் அண்ட் கிரேட் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் ஏஜ் லிமிட் தான் இந்த போஸ்டிங்க்கும். இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணதுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 26 நம்ம பார்த்தோம். 18லேருந்து 26 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாக. SC STக்கு பார்த்தீங்கன்னா 5 years கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன். OBCக்கு 3 years கொடுத்துருக்காங்க. பேக்வேர்டு பார்த்தீங்கன்னா 10 years கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரலில் 10 years 13 years வந்து பார்த்தீங்கன்னா OBCக்கும் SC STக்கு 15 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட்டு கேண்டிடேட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மூலியமாக தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சென்னை ஆர் அதர் லொக்கேஷன் வித்தின் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்கும். இதில் ஃபஸ்ட் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 30 கொஷின் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் இருக்கும். அண்டு பார்ட் 2ல் 60 கொஷின் சப்ஜெக்ட் நாலேஜில் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 minutes டியூரேஷன் இருக்கும். அண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ ஆன்சர் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிட்டடில் நீங்களும் வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணால் www.madrasfert.co.in அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நேம் என்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிடான மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கான கம்யூனிகேஷன் அதில்
உங்களுக்கும் அந்த ஃபர்டிலைசர் லிமிடெட் கம்பெனிக்கும் அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு அது மூலிமா தான் இருக்கும். ஸோ வேலிடான மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட்லேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட வேகன்சி வெப் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.